கணபதி என்றிட களங்கும் வல்வினை, கணபதி என்றிட காலனும் கைத்தொழும், கணபதி என்றிட கர்மம் அகலுமாம், கணபதி என்றிட கவலை தீருமே. அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் அந்த கோடான கோடி நமஸ்காரங்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சகல யோகங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் சகல செல்வங்களும் பெற்று சிறந்த உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம். உங்கள் வாழ்க்கை என்பது பெருங்கடலில் பயணிப்பது போன்று. அப்படி பயணிக்கும் பொழுது புயல், மழை, வெள்ளம் போன்ற பாதிப்புகள் ஏற்படத்தான் செய்யும். அதை நீங்கள் எதிர்கொண்டு வெற்றி பெறுவதும் தோல்வி பெறுவதும் கிரகங்களால் மட்டுமே. உங்கள் வெற்றி தோல்விகளை நிர்ணயிப்பது கிரகங்கள் மட்டுமே என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆக உங்கள் வெற்றி தோல்விகளை சரியாக கணித்து சொல்வதில் ஜோதிடர்கள் சரியாக கணிக்க வேண்டும். இதுதான் இந்த நிகழ்ச்சி நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லுகின்ற ஒரு விஷயம். ஆக இப்ப இந்த வார பலன்கள் ஆவணி 2 முதல் ஆவணி 8 வரை இது வார பலன்கள். அதே நேரம் 18/8/2025 முதல் 24/8/2025 வரை ஏற்படுகின்ற இந்த வார பலன்களை, உங்களுடைய வெற்றி தோல்விகளை, உங்களுடைய பிரச்சனைகளை, குடும்ப பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகள், குடும்பத்தில் என்ன சந்தோஷம் ஏற்பட போகிறது, என்னென்ன நடக்க போகுது, உங்கள் தொழிலில் என்ன முன்னேற்றம் ஏற்பட போகுது, என்னென்ன கடன்கள் நிவர்த்தி ஆக போகுது, திருமணம் நடக்க போகுதா, புத்திர பாக்கியம் கிடைக்க போகுதா, சொத்து சுகங்கள் வாங்க போறீங்களா, உங்க அனந்தய பிரச்சனைகள் எல்லாம் தீருமா, உங்க பிள்ளைகளுக்கு நல்லபடியா கல்யாணம் முடியுமா, வீடு கட்ட முடியுமா, வீடு வாங்க முடியுமா, சொந்தமா தொழில் தொடங்கலாமா, ஒரு முக்கியமான பெரிய தொழில் தொடங்குறதுக்கு இந்த ஆவணியில தொடங்கலாம்னு ஆசைப்பட்டிருக்கேன், அது நடக்குமா, ஒரு முக்கியமான காரியம் பொருளாதாரத்தை எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைகள் இந்த ஆவணியில சரியாகுமா, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இந்த வார பலன்களை ஏற்கனவே நடந்த பிரச்சனைகள் என்ன, இனி நடக்க போறது என்ன, இப்ப நடக்கிறது என்ன, இனி நடக்க போறது என்ன, எல்லாத்தையும் தெளிவா பார்க்கலாம். ஆனா இது ஒரு பொது பலன், பொதுவான பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து எழுதியிருக்காரு இல்லையா, உங்களுக்குன்னு ஒரு தசாபுத்தி ஓடும். ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குங்க தெளிவா. உலகத்துல இப்படி ஓரளவுக்கு எங்கேயுமே நான் கேட்டதுல எல்லாருக்கும் பெருமையா 10-100 பேருக்கு நீங்க பெருமையா சொல்லணும், நல்லா சொன்னாரு போ அப்படின்ற வேதனை மட்டும் வந்துடக்கூடாது. கீழே நம்பருக்கு நோட் பண்ணிங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க, சரிங்களா? இப்ப எல்லா ராசிகளுக்கும் இந்த வார பலன்களை சிறப்பா பார்க்கலாம். வார பலன்கள், இந்த வார பலன்கள் ஆவணி 2 முதல் ஆவணி 8 வரை இதற்குரிய வார பலன்கள் கடக ராசிக்கு. கடகராசி நேயர்களே, அதாவது வாழ்க்கையில பொருளாதாரத்தில் மிகப்பெரிய யோகத்தை, நல்ல பதவி யோகத்தை அடைய வேண்டுமானால் அதற்குரிய சரியான உங்கள் வாழ்க்கை தலைகளாக மாற்றப் போகின்ற ஒரு அதிர்ஷ்டமான வாரம். உங்களை பிரகாச வைக்கக்கூடிய மகிழ்ச்சியை, எந்த அளவுக்கு நீங்க வாழ்க்கை மகிழ்ச்சியை அடையணுமோ அந்த அளவுக்கு வாழ்க்கை மகிழ்ச்சி பெறுகின்ற ஒரு வாரம். மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்புகள். என்ன கிரக மாற்றத்தினால் இந்த வாரம் உங்களுக்கு செழுமையான, எழுச்சியான, இன்பமான அனைத்து யோகங்களும் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த வாரமாக அமையப் போகிறது. முதலில் கடகராசி நேயர்களே, உங்களுடைய தனஸ்தானம், முதல்ல உங்க இடத்துல புதன் இருக்கிறார். புத்தி கூர்மை, வியாபார திறன். கடகராசியில் யார் உட்கார்ந்துருக்கா?
இப்போ இந்த வாரப்பலன் 18/8/2025 முதல் 24/8/2025 வரை. 18/8/2025 முதல் 24/8/2025 வரை. முதல்ல வந்து வாழ்க்கையில பல கணக்குகள் போட்டே வாழக்கூடியவர்கள் கடகராசிகள். கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. காலக்கணக்குகள், இந்தந்த காலத்தில் இதை செய்யணும். அவங்க வந்து கால்குலேஷன், அவங்க மூளையில் ஒரு கால்குலேட் ஓடிக்கிட்டே இருக்கும். இன்னென்ன காலத்தில் இந்தந்த காரியம் நடத்தி அதை செஞ்சே ஆகணும். அப்போ அதற்கு காலக்கிரகங்கள் அந்த காரியத்தை சரியாக நடத்துமா, உங்கள் கட்டத்தில் இருந்து அந்த காரியத்தை செய்யுமா, அந்த காரகத்துவம் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சரியாக செய்யுமா என்பதுதான், மாற்று கருத்து கிடையாது. கிரகங்கள் அந்த பணியை செய்ய வேண்டும். ஆக ஒரு முக்கியமான பணி, உங்கள் வாழ்க்கையில் செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய யோகத்தை தரக்கூடிய, நல்ல பதவி யோகத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் இந்த ஆவணியில், இந்த வாரத்தில், ஆவணி 2 முதல் இந்த வாரத்தில் அற்புதமான யோகம். புதிய சொத்துக்கள் பெறுவதும் புதிய பதவியை பெறுவதும் ஒரு முக்கிய அம்சம். புதிய தொழிலை உருவாக்குவதும் புதிய பதவியை பெறுவதும், புதிதாக நிறைய வருமானம் பெற வேண்டும், புதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். நிச்சயமாக நடக்கும். நல்ல பதவி, நல்ல வருமானம். அதே நேரம் உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் சிறக்கக்கூடிய, பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு, பதவியாகும், பிள்ளைகள் செய்யக்கூடிய வியாபாரம் சிறந்து விலகும். கணவன் மனைவி வாழ்க்கை பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடியது, கணவன் பிரச்சனைகள் சேரக்கூடியது. ஏனென்றால் உங்களுக்கு அயன சயன போக சுகத்தில் ஆரம்பத்தில் சுக்கிரன் உட்கார்ந்திருக்க, குரு நல்ல குரு எந்த இடத்துல இருந்தால், குரு வந்து 12ஆம் இடத்துல இருப்பது சேமிப்பை கொடுக்குது. சேமிப்பை கொடுக்குது. குரு யாரு உங்களுக்கு? 6-9 6-9 போய் 12ஆம் இடத்துல இருந்தா தொழில் மூலம் உயர்ந்த வருமானத்தை கொடுத்து, உயர்ந்த பதவியால் வருமானம், நல்ல தெரிகின்ற தொழில்களால் வருமானம், ஒரு ஆணையிடம் அதிகாரம் சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தில் வருமானம், அதை செய்கின்ற உணவுப் பொருள் சம்பந்தப்பட்ட தொழில்களில் வருமானம், தொழிலாளர்களை வைத்து நிர்வகிக்கக்கூடிய வருமானம் என்று அனைத்திலும் சிறப்புப்படுகின்ற வருமானத்தின் மூலம் சேமிப்பை ஏற்படுத்தக்கூடிய இடத்தில் விரயமாகல. 12ஆம் இடம் விரயஸ்தானம், அது குரு உட்கார்ந்தா விரயமாகல. உங்க பிள்ளைகளுக்கு சேமிக்கக்கூடிய ஒரு யோகத்தை ஏற்படுத்துது. சேமிப்பு காலம், பணம் சேமிப்பு காலம், விரயமாக. வருமானம் பெருகும், சேமிப்பு அதிகமாகும். சரிங்களா? ஏன்னா அவர் இந்த 6 கூடியவர் 12ஆம் இருந்தா எதிர்பாராத ராஜயோகம், எதிர்பாராத வருமானங்கள், நீங்க நினைச்சு பார்க்க முடியாத வருமானங்கள். அடுத்து கடகராசியில புதன் இருக்கிறார். அடுத்து சுக்கிரன் உங்களுக்கு ஆவணி 5 வந்துடுறார். ஆவணி 5 சுக்கிரன் உங்க இடத்துக்கு வந்துடுறார். பெண்களால் யோகம், மனைவியால் யோகம், வாகனத்தால் யோகம், சொத்துக்களால் யோகம் அப்படின்னு அவர் சுக்கிரன். அடுத்து இப்ப அந்த ஆவணியில் இந்த வாரத்தை சூரியன் ரொம்ப தனஸ்தானத்தில் ஆட்சி பெற்று கேதுவோடு இருக்கக்கூடிய, ஞானகாரன் கேதுவோடு இருக்கக்கூடிய நிலை. 2ஆம் இடத்துல பணபரஸ்தானம். பணபரஸ்தானம் என்பது 2, 5, 8, 11 இதுதான் பணபரஸ்தானம். அப்ப அஷ்டமத்தி சனியால வந்து உங்களுக்கு பணபரஸ்தானத்தில் சனி ஆகும் தானே செய்யும். உள்நாட்டில் வருமானம், வெளிநாட்டில் வருமானம், வெளிமாநிலத்தில் வேற இன ஜாதியாக வருமானம் வரும். அதை போய் அஷ்டமத்து சனி சொன்ன எப்படி நடக்கும்? ஏன்னா ஆட்சி பெற்ற சனி. நான் வந்து தெய்வங்கள் அருபாலித்து கொண்டிருக்கின்ற சித்தர்களும் முனிவர்களும் சொல்லக்கூடிய முறைப்படி நான் அவர்கள் சொன்ன முறைப்படி பலன் சொல்லிட்டு இருக்கேன். சித்தர்களும் 18 சித்தர்களும் முனிவர்களும் சொன்ன முறைப்படி உங்களுக்கு பலன் சொல்லிட்டு இருக்கேன். ஆகவே இது சித்தர் வாக்கு ஜோதிடம், பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். புரிஞ்சுட்டீங்களா? அதன்படி தான் உங்களுக்கு பலன் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ உங்களுடைய தனஸ்தான குடும்பஸ்தானத்தில் ரொம்ப குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும், குடும்ப வருமானம் மகிழ்ச்சியாக இருக்கும், நல்ல பதவி, நல்ல வியாபாரம், நல்ல வருமானம்,
எல்லாம் சிறப்பாக இருக்குது. நல்ல திருமண யோகங்கள், புத்திர யோகங்கள். புரிஞ்சுட்டீங்களா? ஏன்னா இப்போ உங்களுக்கு 5-10க்குரிய செவ்வாய் 3ஆம் இடத்தில் இருந்து உங்கள் தொழில் முயற்சிகள், உங்கள் சொத்து சம்பந்தப்பட்ட முயற்சிகள், உங்கள் பதவி சம்பந்தப்பட்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். உங்கள் உத்தியோகம் சிறப்பு பெறும், பதவி உயர்வு சிறப்பு பெறும், பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட சிறப்பு பெறும். 3ஆம் இடம் தைரியம், தன்னம்பிக்கை, வெற்றி தருகின்ற ஒரு அற்புதமான ஸ்தானம். புரிஞ்சுட்டீங்களா? ஏன்னா அதுக்கு நேர இருக்கக்கூடிய 9ஆம் அதிபதி எங்க இருக்காரு? உங்களுக்கு 12ஆம் இடத்தை விபரீத ராஜ்யோகத்தில். ரெண்டுமே பொதுவான என்ன ஸ்தானம்னா 3ஆம் இடம் மறைவுஸ்தானம், 12ஆம் இடம் விரயஸ்தானம். ஆனால் அதில் தருகின்ற ஒரு சிறந்த யோகங்கள் வேறு எங்கேயுமே கிடைக்காது. ஆட்சி உச்சத்தையே பார்க்காதீங்க. கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம். புரிஞ்சுட்டீங்களா? அற்புதமான யோகம். அதில் எந்தவித மாற்றமே இல்லை. ஆக கடக ராசிக்கு இந்த வாரம் ரொம்பவும் அற்புதமான யோகங்கள், சிறப்பான யோகங்கள். அதில் எந்தவித மாற்றமே இல்லை. அதே நேரம் இந்த 8ல் இருக்கிற சனியால் ராகுவால் இப்போ சூரியன் பார்த்தீங்கன்னா, பொதுவாக சனியும் சூரியனும் ஒன்றுக்கு ஒன்று சந்திப்பு இருக்கக்கூடாது. அப்படின்னா இந்த கிரகங்கள் பகைஸ்தானத்தில் இருந்தால் நிச்சயமாக மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். பகைஸ்தானத்திலிருந்து ஒன்றுக்கு ஒன்று சந்திக்கும் போது, ஒன்றுக்கு ஒன்று பார்வையாக இருக்கும்போது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இது அப்படி இல்லை, ரெண்டுமே ஆட்சி பெற்ற ஸ்தானம். அப்போ மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக கடகராசிக்கு சூப்பர் பிரமாதம். அதில் எந்த மாற்றமே இல்லை. இது பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து எழுதியிருக்கிறார். உங்களுக்கு ஒரு திட்டங்கள், உங்களுக்கு ஒரு ஆசைகள், உங்களுக்கு ஒரு லட்சியங்கள். அது இப்போ நடக்குமா அப்படின்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் ஒரு தசாபுத்தின்னு ஒன்று இருக்கு. அதை தெரிஞ்சுட்டாச்சுன்னா நிச்சயமாக நடக்கும்னு நடந்தே ஆகணும். நடக்கலை அப்படின்ற பேச்சுக்கு இடமில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். அப்போ நீங்கள் கீழே ஒரு நம்பருக்கு அதை நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் பாலஜனா. நன்றி, வணக்கம்.